Hi friends, welcome to Violet Bird. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ராப் டாப்புக்கு வந்து நெக் டிசைன் வந்து நம்ம பீட்ஸில் பண்ண போகிறோம். இது வந்து சிம்பிள் ஒர்க்கு தான். இது வந்து நார்மல் நீடில் தான் பண்ணுறோம். இது வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயும் போடலாம், ஸ்டிச் பண்ணாததுக்கு முன்னாடியே நம்ம போட்டு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெக் பேட்டர்ன் நான் வரைகிறேன். நெக்கு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்திக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் நெக்கு. அப்போ லென்த்து பார்த்திங்கன்னா 7 இன்ச். டிசைன் 1.25 வீதிக்குள்ளே நான் போட போகிறேன். டிசைனுக்கு தேவையான பொருள் லாங் டியூப் பீட், கட் பீட், சீக்வென்ஸ். ஸோ இதெல்லாமே நான் வந்து ஒயிட் கலரில் எடுத்துருக்கிறேன், சில்வர் கலரில் எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஸ்கர்ட்டோடில் வந்து ஒயிட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அதுக்கு மேட்சாக நான் சில்வர் கலரில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு இல்லை வேறு எந்த டிசைனுக்கு நீங்கள் மார்க் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃப்ரேமில் போடணும். இல்லை நீங்கள் ஃப்ரேமில் போட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது அந்த லைன் வந்து கண்டிப்பாக க்ராஸாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரேமில் போட்டு நீங்கள் வந்து அது டைட் ஆகிறதுக்காக நம்ம இழுக்குவோம், அதனால கிளாத் வந்து க்ராஸாக இருக்கும். அதில் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் கண்டிப்பாக ராங்காக தான் இருக்கும். இதே மாதிரி தான் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸில் போடுறதா இருந்தாலும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இதே டிசைன் நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கும் போடலாம். ப்ளவுஸுக்கு போடும்போது நீங்கள் வந்து 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி சின்னதாக போடும்போது டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரேமில் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு போடுற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நார்மல் நீடில்ங்கும் போது அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆரி நீடிலில் போடும்போது நீங்கள் நல்லாவே துணியை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எல்லா பீடுமே வந்து நான் இதில் வந்து சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன் கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 இன்ச்சுக்கு வந்து கிளிப் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாவே போதும், நமக்கு டிசைன் ரெடி ஆயிரும். இதே டிசைன் சுடி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நார்மல் நீடில் வச்சு நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நம்ம யார் வேணாலும் அந்த டிசைன்ஸ் போடலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நார்மல் நீடில் வச்சு என்னென்ன டிசைன்ஸ் போடலாங்கிறது நான் வீடியோ போடுறேன். இல்லை இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு கூட நம்மளாலே ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் முன்னாடியே ஒர்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து தைக்க தெரியலனா டைலர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, நீடில் வந்து இந்த மாதிரி நார்மல் நீடிலில் வந்து ஸ்டிச் பண்ணுன்னா எந்த நம்பர் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்பரெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பாக்ஸாகவே இருக்குது, எல்லா சைஸு நீடிலும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் அந்த நீடிலோட டீட்டெயில் நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. ரொம்ப ஈஸி, ஆனால் டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் வந்து நான் ஸ்லீவுக்கும் நெக்குக்குமே இதே டிசைன் போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்லீவு இதில் போட்டிருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஃபினிஷிங் இப்படி தான் வந்திருக்குது. இது வந்து பிரின்சஸ் கட்டு கிராப் டாப்பு. Thanks for watching.